திருப்பத்தூரில் அகில இந்திய அளவிலான பெண்கள் கபடி போட்டி அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்தார். இந்திய அளவிலான மாபெரும் மகளிர் கபடி போட்டி அறுவை சுகர் நகர சுற்றுச்சூழலை அறிவை அமைப்பாளர் அறுவை சுகர் விசாலி கண்ணன் அவர்கள் இப்போது இதோ மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் KR பெரிய கருப்பன் வீக்காவில் அவர்களுக்கு இன்னும் மாலை நினைக்கின்றார்கள். முத்தமிழக டாக்டர் கலைஞரின் புகழ கழக தலைவர் தளபதி மாண்புமிகு அண்ணன் KR பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாண்புமிகு திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KR பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தொகுதியினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் KR பெரிய கழக தலைவர் தளபதி சின்னவர் அண்ணன் உதயநிதியா ஐயா பிளேயர்ஸ் உள்ளவாங்க, பிளேயர்ஸ்லாம் உள்ளவாங்க. சிவகங்கைக்கு நீங்க தான் ஆட்சியா இருக்கு. குஜராத்தி ஆயா ನನ್ನ ದೇಶವೇ കേരളത്തിലെ പിറந்த പിന്നെ ആട്ട അടിപൊളിയാണ്. മുഖം സീരിയസ് कप्पा वाइट भाइयों देखो जरा देखो जरा सुनो 2 मिनट से हाथ उठा के तो तुम लोग उसमें अभी जो टीम चालू करने के लिए करती बोले अपना भाषा में जो आया था शिवगंगा डिस्ट्रिक्ट में ये पुण्य भूमि का उसका काशी गंगा अपना देश का शिव गंगा बोलते जो हम लोग आया था नहीं इला टीम अंदर सर திரு மெய்யநாதன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். உங்கள் மகளார் மாவட்ட செயலாளர் அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்களுக்கு வாழேந்தி வெள்ளையினை வேரினை விரட்டிய வாழ்வோடும் வாழேந்தி போராடுவோம் கழகத்தின் போர்வாளாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு விளையாட்டு களத்தில் ஒரு நாளைக்கு அதிகாலையில் பார்த்தால் 1 கோடி வீரர்கள் வீராங்கனைகளை விளையாட்டு மைதானத்துக்கு அனுப்பி வைத்த பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சார். அந்த அளவுக்கு இந்த விளையாட்டுத்துறையை மாற்றி காட்டியவர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சர்வதேச அளவிலான போட்டிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி காட்டிய பெருமை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சான்று என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் பொறுப்பேற்றதற்கு பிறகு 142 கோடி ரூபாய் விளையாட்டு வீரர்கள் தேசிய அளவில் சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவுடன் அவர்களுக்கான ஐகாஸ் இன்சென்டிவ் என்று சொல்லக்கூடிய உயரிய ஊக்கத்தொகை 24 மணி நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கு அனுப்பக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அர்ப்பணித்து
அளப்பரிய பல சாதனைகளை செய்து தன்னுடைய உழைப்பால் முயற்சியால் ஒவ்வொரு தமிழரையும் தலைநிமிரச் செய்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்று நம்மை விட்டு பிரிந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளையும் கலைஞர் அவருடைய திருவுருவ படத்திற்கு நம்முடைய தமிழகத்துடைய கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் KRP துவங்கிக்குமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கழகத்தின் சொத்து ஒன்றிய கழக செயலாளர் மாமா சண்முகவேல் அவர்களை நகர செயலாளர் ராஜகுமார் எதிர்பார்த்து கொண்டிருந்த முதல் ஆட்டத்தினை திருப்பத்தூர் தொகுதியினுடைய நீங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக நேசிக்கக்கூடிய இந்த தொகுதியின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களும் துவங்கி வைக்கின்றார்கள். போறது தங்க நாணயம், ஒரு பவுன் உள்ள தங்க நாணயம் ஆட்டத்தை துவங்கும் பொழுது இறுதிப் போட்டிக்கு வழங்கப்படும். எந்த அணி கபடி போட்டி துவங்கிவிட்டது. முதலில் போட்டி நடக்கின்ற அணிகள் சந்திக்க பார்ப்போம். ஜெயிக்க போவது விஎம்பி ஹரியானா. அடுத்து இப்படி ஆடப்போகின்ற அணிகள் நார்த்தன் ரயில்வே டெல்லி வர்சஸ் சிஆர் ஹரியானா. ஸ்கோர் மறைந்து பாருங்க, ஸ்கிரீன்ல கீழே ஸ்கோர் தெரியுது. எல்இடி ஸ்கிரீன்ல வெளியே 2 ஸ்கிரீன் ஓடிக்கிட்டு இருக்கு. நான்குக்கு 4 ஜெயிக்க போவது யார்? சண்டிகரா விஎம்பி சென்னை. பார்ப்போம். ஸ்கோர் 4க்கு 4 சமப்புள்ளிகள். சண்டிகர் முன்னிலை. சார் உண்மையை சொல்லி ஆகணும். இது இந்தியாவில் இப்படி அணிகள் வந்ததே கிடையாது. எந்த ஊருமே கிடையாது. 26 அணி வந்திருக்கிறார்கள். 26 அணிகள் நாட்டில் அணி வந்திருக்கிறார்கள். மக்களே, இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. 26 அணிகளும் இது நான் பெருமைக்கு சொல்ல, நான் இந்தியா பூரா போயிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அணி வந்ததே கிடையாது. 10 அணி 12 அணி 10 அணி போடுவாங்க. ஆனால் திருப்பத்தூரில் 26 அணிகள் வைத்திருக்கிறார்கள். மக்களே, பார்க்க வேண்டிய போட்டி, அற்புதமான போட்டி. வைத்து 5 சண்டிகர், 4 விஎம்பி சென்னை. The next match, Aldigan Pascal, Northern Railway get to a die. Do or die. ஒன்று புள்ளிகளை எடுக்க வேண்டும், அந்த புள்ளிகளை கொடுக்க வேண்டும். வெற்றி பெறும் அணிக்கு நம்முடைய தொகுதியுடைய செல்லப்பிள்ளை தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் KRP அவர்கள் 5000 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றார்கள். எந்த ஊருமே கிடையாது. லீக் போட்டிக்கு பணமாக படிப்பதற்கெல்லாம் பரிசு முறை பணமாக படிப்பது ஒரே ஊர் தான். லீக் போட்டி டீம் பிளேயர்ஸ்